மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். இந்த இடத்துல பார்க்குறோம், அவனுடைய வாழ்க்கையில தேவன் முதலா அவனுடைய வாழ்க்கையில செய்கிற 2 அற்புதங்கள். முதலாவது அவனுடைய கண்கள் அவர் தொடும்போது, அவன் மனுஷரை எப்படி பார்க்கிறான்னு சொன்னா, மரங்களைப் போல பார்க்கிறான். ஒரு தெளிவில்லாத ஒரு பார்வைய தான் அந்த குருடன் பார்க்கிறாரு. ஆனா மறுபடியும் தேவன் அவருடைய அவருடைய கண்களை தொடும் பொழுது, அவன் பார்க்கும் பொழுது தெளிவாய் காண்கிறான் என்று இங்கே வேதத்துல எழுதியிருக்கு. மாற்கு 8ஆம் அதிகாரத்துல இந்த வசனங்கள நீங்க படிக்கலாம். அப்ப நான் என்ன சொல்ல வாரேன்னா, இவனுடைய வாழ்க்கையில ஏன் தேவன் இப்படி ஒரு காரியத்தை செய்ய வேண்டும்? நீங்க மேல உள்ள வசனத்தை நீங்க 22ல பார்த்தா, குருடனை கொண்டுகிட்டு வரும்பொழுது, குருடன் போய் ஆண்டவர்கிட்ட சொல்ல, எனக்கு கண்களை தருங்க, நான் விடுதலை ஆகணும்னு அவன் கேட்கல. ஆனா பக்கத்துல